அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போதா துயரம் போம் நல்ல குணமதிகால் மாமரனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுத கால். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே, வேத நாயகனே, மெய்ப்பொருளே, கருவுக்கும் கருவாக இருப்பவனே, இந்த உலகத்தை ஆளுபவனே, என் அண்ணலே, உன் திருவடி தாமரைக்கு கோடி நமஸ்காரம் ஐயனே. திருவாதிரை நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் அவனுடைய நட்சத்திரம், என் அண்ணனுடைய நட்சத்திரம். அப்போ மார்கழி திங்கள் திருவாதிரையின் சிறப்புகளை பற்றி இப்போது எளியோன் பகர இருக்கின்றேன். அதற்கு முன்னால் தமிழ் ஆஸ்ட்ரோ லைவ் சேனலுக்கு நன்றி கலந்த வணக்கத்தையும், அந்த நேயர்கள் எப்போதும் நீடுள் வாழவும் என் அண்ணலை வேண்டி தொடங்குகின்றேன். மார்கழி திங்கள் ஆதிரை திரு ஆதிரை சிறப்புக்கள். பொதுவாக ஆதிரை என்றால் என்ன? ஆதிரை என்பது ஒரு நட்சத்திரம். அது எப்படிப்பட்ட நட்சத்திரம்? அது ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். அப்போ அந்த ஆதிரை நட்சத்திரத்தை பற்றி அடியன், அவனுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் யார்? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அந்த தலைவன் தான். எப்படி திருநாவுக்கரசர் என்ற அப்பர் சுவாமிகள் தெள்ளு தமிழில் நெஞ்சினிக்க புகழ்ந்துள்ளார். அதையே கவி சக்கரவர்த்தி கம்பன் கண்ணுதல் வானவன் கனக கூட விரித்தால் என விரிந்தால் கதிர்களாம் என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் சிறப்பித்துள்ளார் வேதநாயகனை. அப்படிப்பட்ட தில்லை சிதம்பரத்தில் இருக்கின்ற சிவகாமி சமேதர் இருக்கின்ற நடராஜனை பற்றியும், அவனுடைய சிறு சிறு விளையாட்டுக்களை பற்றியும், அவனுடைய சிறப்பும் அவனுடைய அருள் எத்தகையது என்பதை பற்றியும் சற்று விளக்குவோம். சிதம்பரம், சிதம் அரம்பரம், சிதம்பரம், சித் அம்பரம். சிதம்பரம் என்றாலே நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அது எப்படிப்பட்ட ஸ்தலம். சிதம்பரம் இருதயத்திற்குரிய ஸ்தலம். அப்ப இருதயம் எங்கே இருக்கின்றது? இடப்பாகத்தில் இருக்கின்றது. அந்த இடப்பாகத்தில் இருக்கக்கூடியவன் யார்? ஆடல் வல்லான் ஆகிய சிதம்பரத்தில் இடப்பாகத்தில் சிற்றவையில் சிற்றம்பலமாக வீற்றிருக்கின்றான். அந்த இடப்பாகத்தை கொண்டுதான் மனிதர்களுக்கு இடப்பாகத்தில் இதயத்தை வைத்துள்ளான். இங்கேயும் ஒரு இதயத்தில் இருதயாலீஸ்வரர் இருக்கின்றார். இருதயம் பழுதானால் இருதயாலீஸ்வரை வணங்கு, இருதயம் பழுதானால் இருதய தொழுதேத்து திருநென்றவூர் சென்னை அருகில். அப்படிப்பட்ட ஆடல் வல்லான் சிதம்பரம். இப்ப சிதம்பரத்துக்கு வருவோம். சித்தாகிய ஞானமே அம்பரமாகிய ஆகாயமாகிய சிறப்பிக்கப்படுவதால், ஆகாயமாகிய சிறப்பிக்கப்படுவதால் சிதம்பரம். அப்ப சிதம்பரம் எதை பற்றியது? பஞ்சபூதம். பஞ்சபூதத்தில் 5ஆம் இடம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பஞ்சபூதத்தில் 5ஆம் இடம் ஆகாயம். சபை 5: பொற்சபை, ரத்தின சபை, பொற்சபை, வெள்ளியன் சபை, தாமிர சபை, சித்திர சபை. சபையில் 5. அதில் 2வது சபை சிதம்பரம். சிதம்பரத்தில் 4 மதில். மதுரை என்பது கூடல்மால் நகர் சொல்றது போல சிதம்பரத்திலையும் 4 மதில் சுவர்கள். அந்த 4 சுவர் ராஜகோபுரம். அந்த 4 ராஜகோபுரம் வழியாக சமயக்குறவர்கள் 4 வந்து நடராஜனுடைய அருளை பெற்றுள்ளார்கள். கிழக்கே மாணிக்க வாசகர், மேற்கே திருநாவுக்கரசர், தெற்கே திருஞான சம்பந்த பெருமான்,
வடக்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 4 ராஜகோபுரம் வழியாக சென்று 4 திசையில் உள்ள 4 ராஜகோபுரம் வழியாக சென்று இறைவனிடம் அவர்கள் ஒன்றர கலந்துள்ளார்கள். என்ன பெருமை யாருக்கு கிடைக்கும்? அடுத்தது அங்கே சிவகாமி, என் அன்னை சிவகாமி சமேதா இருக்கக்கூடிய நடராஜர் எப்படி இருக்கிறார்? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்ற 3 சக்திகளையும் ஈர்த்து தனதில் உள்ளடக்கி கொண்டிருக்கின்றார் சிவகாமி. அடுத்தது அருவம், உருவம், அருவுருவம். இந்த 3ம் வெவ்வேறு நாட்டில், வெவ்வேறு தேசத்தில், வெவ்வேறு ஊர்களில், வெவ்வேறு கிராமத்தில், வெவ்வேறு இடங்களில் எல்லாமே வெவ்வேறு இடத்தில் இருக்கின்றன. ஒரு பக்கம் அருவம் ஒரு உருவமாக இருக்கும், உருவம் ஒரு பக்கமாக இருக்கும், அருவுருவம் ஒரு திசையில் இருக்கும். ஆனால் மூர்த்தி, தலம், தீர்த்தம், விருட்சம் முறையோடு வணங்குவோருக்கு ஒரு வார்த்தர் சொல் சர்க்குரும் பராபரமே என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் 3க்கும் உட்பட்ட இடம், 3க்கும் சிறப்பு பெற்ற இடம். அருவம், உருவம், அருவுருவம். அருவம் எல்லை இல்லாதது, பரபிரம்மம். அருவம் அதுதான் சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம் இப்பதான் சொல்லுவாங்க. ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர், ஆனால் சொல்ல மாட்டார். வழக்கில் கிராமத்தில் பேசும்போது நிறைய பேசுவோம், பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லுவார், ஒன்று சொல்ல மாட்டார். அப்போ எதிர்பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா இப்படி பேசிட்டு போற, அதை சொல்ல வந்ததை சொல்லுப்பா, அதனை பெரிய சிதம்பர ரகசியமா? அதுதான் சிதம்பர ரகசியம். அப்போ அங்கே என்ன சிதம்பர ரகசியம்? ஒன்றும் இல்லை. அங்கே யார் இருக்குதா? பரபிரம்மம். பரபிரம்மம் எப்படி இருக்காரு? பொன்னிலை மாலையாக, பொன்னிலை மாலையாக வில்வம்தான் இருக்கின்றது, வில்வ மாலை இருக்கின்றது. பொன்னிற மாலையாக வில்வ மாலை தான் அங்கே எழுந்தருளப்பட்டுள்ளது. அதுதான் அருவம். உருவம் அதுதான் சொன்னமே, மன்னாதி பூதமொடு விண்ணாதி அண்டம் நீ, மறை 4 அடிமுடியும் நீ, மதியும் நீ, ரவியும் நீ, புனலும் நீ, அனலும் நீ, மண்டலும் 2 நீ, பெண்ணும் நீ, ஆணும் நீ, பல்லுயிர் குயிரும் நீ, பிறவும் நீ, ஒருவன் நீயே, பேதாதி பேதம் நீ, பாதாதி கேசம் நீ, பெற்ற தாய் தந்தை நீயே, பொன்னும் நீ, பொருளும் நீ, இருளும் நீ, ஒளியும் நீ, போதிக்க வந்த குரு நீ, புகழனா கிரகங்கள் 9 நீ, இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ, என் நெறிய ஜீவகோடி கன்றிருப்பனே, என் குறைகளார் உரைப்பேன், ஈசனே சிவகாமி நேசனே, என இன்ற தில்லைவாழ் நடராஜனே. அவர்தான் உருவம். போதுமா? இன்னும் வேணுமா? அடுத்தது அருவுருவம். சந்திர சேகரர், மௌலீஸ்வரர், படிகலிங்கம், அருவுருவம். எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தான் அருவுருவம் என்று நம் முன்னோர்கள் பகிர்ந்துள்ளார்கள். 3க்கும் விளக்கங்கள் வந்துவிட்டது. அடுத்தது அம்பலம் இல்லாமல் நம்பலம் ஏர்மா என்று சொல்வார்கள். இந்த எல்லாருமே சொல்லுவாங்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு. நம்ம பக்தர்கள்லாம் சொல்லுவாங்க, பாடும்போது, பஜனை பண்ணும்போது, பிரார்த்தனை பண்ணும்போது, ஏதாவது ஒரு பாட்டை சொல்லும் பொழுது நம்ம ஹரஹரா, நம்ம பார்வதி பதன்னு சொல்லுவோம், நாராயணன் சொல்லுவோம், கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நடராஜருடைய சன்னதியில் திருச்சிற்றம்பலம்னு ஏன் சொல்கிறாங்க? அது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் கேட்டுக்கலாம், தெரிஞ்சவங்களும் மறுபடியும் கேட்கறதுனால தப்பு இல்லையே. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, முடிவும் முதலும் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய நாதனை, திருச்சிற்றம்பலம் சன்னதியில் இருக்கக்கூடியவரை நாம் பெருமைப்படுத்தி சொல்லும் பொழுது, அவர் கனக சபையில் இல்லை, கருவறை கனக சபையில் இல்லை, ராஜசபையில் இல்லை, நிறுத்த சபையில் இல்லை, அவர் இருக்கிறது சிற்றசபை என்று சொல்லக்கூடிய சிற்றம்பலத்தில் இருக்கார்.
அதனால தான் அவர் நம்ம முடிக்கும் பொழுதும் ஆரம்பிக்கும் பொழுதும் முதலிலும் முடிவிலும் சிற்றம்பலமே நாதனே என்று சொல்லுவதை அடைமொழியை சேர்த்து திருச்சிற்றம்பலம் கூற்றுல சொல்றது போல இருதயம் இடது பக்கம் இருப்பது போன்று மிக முக்கியமான அவர் நிறுவனர் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம கருவறையில் இருக்கார்ல, அவர் இருக்கிறது மட்டும் இல்லை, கற்ப கிரகமும் நேராக இல்லாமல் இடப்புறத்தில் இடப்பாதத்தை தூக்கி ஆனந்த நடனம் ஆடுகின்றான். எவ்வளவு பெருமை, எவ்வளவு அற்புதம், எவ்வளவு ஆனந்தம். அதுக்கு தான் அவருக்கு ஆனந்த நடராஜன். எல்லா கோயிலும் நேர போய் நம்ம கருவறையில் கும்பிடுவோம், ராஜகோபுரத்துலேருந்து நேராக தான் போய் கும்பிடுவோம். ஆனால் இங்கே எப்படி இல்லை, இங்கே போய் மறுபடியும் இடப்புறம் போய் இறைவனை தொழக்கூடிய இடம், கருவறைக்கு போகக்கூடிய இடம், அந்த பஞ்சாட்சரப்படிகளை போகக்கூடிய இடம். ரைட். ஒரு மூர்த்தி தலம் தீர்த்தம். எல்லா கோயிலுமே எல்லாமே இருக்குது. இதுக்கு அதை விட ஒரு சிறப்பு. மூர்த்தி என்பது எம்பெருமான். அதாவது மூர்த்தி உலக இயக்கம் அம்பலக்கூத்தனின் ஆட்டத்தால் தானே தொடங்குகிறது. உலக இயக்கம் அம்பலக்கூத்தனின் ஆட்டத்தால் தான் தொடங்குகிறது. அதனால தான் மூர்த்தி, அவருடைய மூர்த்தி நடராஜர் மூர்த்தி. தலம் சொல்ல தேவையில்லை, தலத்திற்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஏத்தரும் தலம் எழில் புலியூரே. ஏத்தரும் தலம் எழில் புலியூரே. இந்த புலியூர்னு சொல்லும் பொழுது ஒரு 5 புலியூர் வருது. முதல்ல பெரும்பற்றா புலியூர் சிதம்பரம், பற்றா புலியூர் திருவையாறு அருகில், 5 புலியூர். நம்பர் 3 திரு ஓமா புலியூர், நம்பர் 4 திருப்பாதிருப்புலியூர், நம்பர் 5 எருக்கத்தம் புலியூர். புலின்னா என்ன? புலி வியாக்கிரபாதர் புலி ரூபத்தில் போய் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மலர்களை பறித்து மலர்களை கொய்து சிவபெருமானுடைய திருவடியில் சார்த்தி அவர் அருளை பெற்றார். அதான் 5 புலியூர். அப்ப பெரும்புலியூர் சிதம்பரம், திருமூலட்டானம் இன்னொரு சிறப்பு. திருமூலட்டானம் தீர்த்தம் சிவகங்கை, விருட்சம் தில்லைவனம் என்ற மூலிகை. மூர்த்தி தலம் என்பது ஏத்தரும் தலம் எழில் புலியூர் சிறப்பு. அம்பலக்கூத்துனது உருவம் மூர்த்தி, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விருட்சம் தில்லைவனம் என்ற மூலிகை. அடுத்தது மூலட்டானம். இதில் என்ன ஒரு சிறப்பு, அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு அர்த்தஜாம பூஜைக்கு வரக்கூடியவர்கள் இரவில் இரண்டாம் ஜாமத்தில் உலகத்தில் உள்ள எல்லா தேவர்களும் எல்லா சிவலிங்கங்களும் எல்லா மூர்த்திகளும் ஒடுங்குதல். எங்கே வந்து மூலட்டான். மூலம் யாரு? நடராஜ பெருமான். அவர் எப்படி வந்தார்? திருமூலர் அங்கே இருக்கிறார். திருமூலர் இருக்கக்கூடிய இடம் திருமூலட்டானம். அங்கே வந்து ஒடுங்குவதால் திருமூலட்டானம் என்பது வரலாற்று பெயர். சிதம்பரத்தில் கோயிலும் நம்ம உருவமும் நம்ம உடம்பு ஒன்று தான். 64 கைமரங்கள் இருக்குன்னா அங்கே வேலைப்பாடு அமைந்த 64 கைமரங்கள், 64 ஆயக்கலை 64. அடுத்தது 21,600 ஓடுகள் வேயப்பட்டுள்ளன. அந்த 21,600 ஓடுகள் வேயப்பட்டுள்ளன. அது வந்து நமது மனிதனின் சுவாசம், மூச்சு இழுக்கிறோம்ல, 21,600 சுவாசம் மூச்சு. இதுக்கு உள்ளே அந்த 21,600 பொன் ஓடு, அதில் இருக்கக்கூடிய ஆணி எத்தனை தெரியுங்களா? 72,000. நம்ம நாடி நரம்புகள் 72,000. அதுக்கடுத்தது மனிதனுடைய ஓட்டை 9, நவரச கலசங்கள் 9. அடுத்தது தங்க தூண்கள் 4, இறைவனை தாங்கி நிற்கக்கூடிய தங்க தூண்கள் 4 வேதம், ரிக் யஜுர் வேதம், சாமண வேதம். பலகினி வாயில்கள் மொத்தம் எப்படி எடுத்திருக்காங்க முன்னோர்கள்? 96. நமது தத்துவம், இந்து அமைப்பின் தத்துவம் 96. 28 கம்பங்கள், ஹிந்துனுடைய ஆகமம் 28. 5
அஞ்சிலே ஒன்றுபற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றொன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டே அகிலார்பூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். யாரு? ஆஞ்சநேய பெருமான். சிவம்சம் எல்லாமே அஞ்சுதாயா, ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு பஞ்சாட்சரப்படி. இது இறைவன் சிதம்பரத்தில் கோயிலில் கருவறையில் இருக்கக்கூடிய சிறப்புக்கள். இது எல்லாம் யார் கட்டுனது தெரியுங்களா? இது எல்லாம் யார் கட்டுனது அது தெரியணும்ல. சிவில் கான்ட்ராக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் யார்? இது கன்ஸ்ட்ரக்ஷன் யார்? முதல் ஆதித்த சோழன் என்ற அவருடைய மகன், முதல் ஆதித்த சோழனுடைய மகன் முதல் பராந்தக சோழன் என்ற சோழ சக்கரவர்த்தி. அவர்தான் பொன்னால் வேயப்பட்ட அந்த தங்க தகடுகளை எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இறைவனை சரணடைந்துள்ளார். சிதம்பரத்தின் சிறப்புகளில் அடுத்தது ஸ்டேட்லைட் என்று சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானத்தை, விஞ்ஞானமும் மெஞ்ஞானத்துக்குள் அடக்கம் என்பதுக்கு அர்த்தமாக யுஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாட்டில் கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்தில் நடராஜர் சிலையை வச்சிருக்காங்க. என்ன சிறப்பு பார்த்தீங்களா? நடராஜர் சிலையை அங்கே வச்சு அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதையும் பண்ணுறாங்க அல்லவா? அதுதான் இங்கே உள்ள பியூட்டி. இந்த ஸ்டேட்லைட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களில் இருதயத்தில் இருக்கார் நடராஜ பெருமான். அந்த ஆதாரங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடியத அம்சமாக நடுவில் வைத்து தான் வடக்கே கேதார்நாத் நம்பர் 1 கேதார்நாத் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அதையும் நேயர்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டும், தெரிந்திருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். கேதார்நாத் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கேதார்நாத் நம்பர் 1. நம்பர் 2 ஆந்திர பிரதேசில் திருக்காளேஸ்வரம். நம்பர் 3 காஞ்சிபுரம். நம்பர் 4 திருவண்ணாமலை. நம்பர் 5 சிதம்பரம். நம்பர் 6 திருவானைக்காவல். நம்பர் 7 ராமேஸ்வரம் தெற்கு. நம்பர் 8வது திருநள்ளாறு. அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் உண்டு. இந்த இடத்துல எந்த ஸ்டேட்லைட்டு, எந்த ஃப்ளைட்டு, எந்த விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில் எந்த இது போனாலும் அப்படியே ஒரு ஜர்க்கு அடித்து ஆஃப் ஆகலை, ஒர்க் ஆகாது, அவ்வளோதான். ஆஃப் ஆகுது, ஒர்க் ஆகாது. அந்த ஸ்டேட்லைட்டே ஆஃப் ஆகிட்டு அப்புறம் தான் போகும். அப்போ நம்ம முன்னோர்கள் இப்போ அந்த விஞ்ஞானத்தை விட அந்த காலத்திலே எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது நமது இந்திய திருநாடு. இன்னைக்கு நேரடியாக பார்க்கலாம். இன்னொரு சிறப்பு, இந்திய திருநாட்டில் எந்த ஆலயத்திலையும் தேசிய கொடி ஏற்ற மாட்டாங்க, சிதம்பரத்தில் தேசிய கொடி ஏற்றுவாங்க. அப்படிப்பட்ட திருத்தலம் சிதம்பரம். இப்பொழுது அந்த தலைப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா? மார்கழி திருவாதிரை, மார்கழி திங்கள், மார்கழி மாதத்தில் திருவாதிரையினுடைய சிறப்பு. எல்லாத்துக்கும் டெய்லி 6 கால பூஜை உண்டு. இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்கள் எல்லாத்துக்கும் 6 கால பூஜை உண்டு, எக்ஸப்ட் நடராஜர் தவிர. எல்லாத்துலேயுமே வித்தியாசமானவர். அது அவரைத்தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தானே ரூபத்தில் எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இருக்காங்க. எப்படி வித்தியாசம் இருக்காங்க? ஒரு நாளைக்கு நமது ஆலயத்தில் வழிபாடு செய்யக்கூடிய நேரங்கள் 6 கால பூஜை. காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் சிறப்பு ராமேஸ்வரம், காலை 9 மணி மதுரை மீனாட்சி அம்மன், உச்சிக்காலம் திருவானைக்காவல், சாயரச்சை திருவாரூர். சாயரச்சை சாதாரண இல்லை, ஆரூர். திருவாரூர் சொல்லப்போந்து நடராஜமூர்த்தியும் கொஞ்சம் நினைவுபடுத்தணும். 21 தலைமுறைக்கு முன்னாடி நடராஜர் அங்கே தான் இருந்திருக்காரு, அங்கே தான் பிறந்திருக்காரு. அதான் சாயரச்சை. அர்த்தஜாமம். சிதம்பரம் அர்த்தஜாமம். 2ஆம் காலத்தில் 2ஆம் இரவில் எல்லா லிங்கங்களும் வருவாங்க. அர்த்தஜாமம் முடித்து அர்த்தஜாமம் பூஜை முடிப்பாங்க, எல்லாத்தையும் ஒடுங்குவாங்க. காலையில் எல்லாரும் பரப்புவாங்க, அவங்கவுங்க இல்லத்துக்கு பரப்புவாங்க, அவங்கவுங்க நாட்டுக்கு பரப்புவாங்க, அவங்கவுங்க ஊருக்கு பரப்புவாங்க. அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்குது.
அப்போ ஒரு நாளைக்கு 6 கால பூஜைங்கிறது ஆலயத்தில், ஆனால் நடராஜருக்கு வருஷத்துக்கு 6 கால பூஜை. நேயர்களே, வருஷத்துக்கு முதல் பூஜை விடிய காலைங்கிற பூஜை மார்கழி, தை மார்கழி, 2வது மாசி, 3 சித்திரை, 4 ஆனி, 5 ஆவணி, 6 புரட்டாசி. 6 கால பூஜை மார்கழி, மாசி, சித்திரை, ஆனி, ஆவணி, புரட்டாசி. இதுதான் 6 கால பூஜை. இந்த 6 மாதத்தில் 6 கால பூஜை. அங்கே ஒரு நாளைக்கு 6 பூஜை, 6 கால பூஜை. இங்கே நடராஜருக்கு வருஷத்துக்கு 6 மாதத்தில் ஒவ்வொரு மாதமாக வரும். அதில் முதல் பூஜையே மார்கழி, அதான் விடிய காலை பண்ணுறது. இதில் 2 பூஜைகள் தான் மிக சிறப்பான பூஜை. இந்த மிக சிறப்பான பூஜை என்று சொல்லும் பொழுது மார்கழி திருவாதிரை, ஆணி திருமஞ்சனம், இந்த 2க்கு உலகத்தில் எல்லா ஆலயங்களிலும் எல்லா நேயர்களும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு பாயிண்ட்ஸ் என்னென்னா, எல்லா ஆலயத்திலும் உலகத்தில் எல்லா கோவில்களிலும், ஈவெண்ட் எல்லா மதத்து சார்பற்ற கோயில்களிலும் உற்சவர்னு என்று ஒரு தனியாக இருப்பாங்க. சோமஸ்கந்தர் உற்சவர் என்று தனியாக இருப்பாங்க. ஆனால் சிதம்பரத்தில் மட்டும் உற்சவரும், அதை எப்படி சொல்லணும்னா, கருவறையில் உள்ள சுவாமியும் உற்சவரும் அவர்தான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, கருவறையில் உள்ள சிவபெருமான், கருவறையில் உள்ள நடராஜ பெருமான், தெருவறை வரை வரக்கூடியவரும் நடராஜ பெருமான் தான். வேற எங்கேயும் இல்லை இந்த சிறப்பு, இந்த விசேஷம் எங்கேயும் இல்லை. சுவாமி மட்டும் சமேதரோட சிவகாமியோட 4 வீதிகளிலும் கருவறையிலிருந்து எழுந்தருள பெற்று எல்லா 4 வீதிகளிலும் உலா வந்து மறுபடியும் கருவறையிலே எழுந்தருள பெறுகிற ஒரே தெய்வம் நடராஜ பெருமான் தான். இது எங்கேயும் கிடையாது. இது ஒரு மகத்தான சிறப்பு. அப்படிப்பட்ட ஆணி, இது 6 மாதங்களில் சிறக்கக்கூடிய பூஜைகளில் மார்கழியும் ஆணி திருமஞ்சனம் தான். மற்ற இடம்லாம் அங்கேயே வச்சு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த வீதிக்கு வராது, 4 வீதிகளுக்கும் வராது. ரைட். அப்போ திருவாதிரை, இப்போ திருவாதிரைன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ திருவாதிரையில் திருவாதிரையில் எல்லா இடத்துலையும் நடராஜர் இருக்காங்க. அப்போ திருவாதிரைக்கு திருவாதிரைனா களின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சேந்தனார்னு ஒருத்தர் இருக்கார். சேந்தனாருங்கிறது இறைவனை பாடக்கூடியவர், பெரிய சக்கரவர்த்தி. சேந்தனன் பெரிய சக்கரவர்த்தி. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா மக்களுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு தெருவோரமாக ஒரு ஓலை குடிசையில் தங்குறார். அங்கே தங்கி இருக்கும் பொழுது காற்று மழை வருகின்றது. காற்று மழை புயல் காற்று அடிக்கின்றது. பசியாக இருக்கின்றது. துணைவியார்ட்ட மனைவியாள்கிட்ட கேட்குறாரு, ஏதாவது இருந்த குடும்பம் பசிக்குதுன்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது கேட்டுக்கொண்டு அவர் கணவனும் மனைவியும் அங்கே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் மறுநாள் காலையில், அது அங்கே அப்படியே இருக்கட்டும், காலையில் நடராஜர் சன்னதியில் அவருடைய உடம்பு, அவருடைய படிக்கல், அவருடைய எல்லா இடங்களும் களி சிந்தி கிடக்கின்றது, சிதறி கிடக்கின்றது, அலகோலமாக கிடக்கின்றது. குருக்கள் வர்றாரு, தீட்சிதர் வர்றாரு. யார் இங்கே, என்ன இப்படி அசிங்கமாக கிடக்குது, என்ன இங்கே களி சிந்தி கிடக்குது, யார் இப்படி பண்ணது, யார் கதவை திறந்தது, நான் தானே நேற்று அர்த்தஜாம பூஜை முடிச்சுட்டு அடைச்சிட்டு வந்தேன், நான் தானே நட சாத்திட்டு வந்தேனே, எப்படி வந்துச்சுன்னா புலம்புறாரு. நீ என்னை கேட்குற, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீ தானே அடைச்சிட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கே பகைமை பாராட்டி கொண்டிருக்கையில் அப்போது கண்டராதித்தர் சக்கரவர்த்தி வருகிறார். கண்டராதித்தர் சக்கரவர்த்தி என்னங்க பண்ணுறீங்க தீட்சிதர்களே, என்ன பண்ணுங்க? இல்லை சுவாமி, வெறும் களியாக சிந்தி கிடக்குது, என்னன்னு தெரியல, ஒன்றும் உங்களுக்கு புரியலை, என்னன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் சத்தம் போட்டுருக்குறோம் தீட்சிதர்கள் சொல்லும்போது ஒரு மூலையில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறார். இறைவா எம்பெருமனை என்ன விளையாட்டுங்கும் போது அவருக்கு அசுரரியாக நான் தான் வந்தப்பான்னு சொல்கிறார். கண்டராதித்தர் கனவுல என்னென்ன நடந்துச்சு அதை தான் இப்போ நடக்க போகிறது. எம்பெருமான் அதே கணவன் மனைவியும் பசிக்கு தாகத்துக்கு தண்ணீரோடு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரம் இவர் போகிறார், சிவனடியாராக போகின்றார். ஐயா,
பசிக்குது சுவாமி, ஏதாவது கொடுங்களே அப்படின்னு கேட்குறாரு. என்னய்யா, நாங்களே இங்கே பசிக்குது, ஒன்றுமே இல்லாமல் இருக்குமே, நாங்கள் என்ன அன்னதானம் கொடுக்க போகிறோம்? எதுக்குமே இல்லையே. நாங்கள் இல்லைன்னு சொல்லாமல் யாருக்குமே நம்ம இருந்ததில்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டோயா, என்னையா பண்ண போகிற? அப்போ சொல்கிறாரு சுவாமி, இல்லைங்கய்யா, ஏதாவது அந்த நொய் இருக்கும்லையா, நீங்கள் அன்னதானம்லாம் கொடுத்த மிச்சம் அந்த நொய் இருக்கும்லையா, அதையாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது தான் அந்த நொய், அரிசி பியூர் அரிசி, 100% அரிசி இல்லை, அந்த நொய்யை மாவாக திரித்து மலையோடு நனைஞ்சு விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நெருப்பு வச்சு தீ மூட்டி அந்த மலையில் நனைஞ்ச கீரைகளை எல்லாம் வதக்கி எல்லாத்தையும் ஒன்று திரட்டி களியாக செய்து எம்பெருமானுக்கு கொடுக்கின்றார். அது களி இல்லை, அமிர்தமாக மாறுகின்றது. அப்போது சாப்பிட்டது போக கொஞ்சம் மிச்சம் இருந்தது, ஐயா இதையும் கொடுங்க, நான் கொண்டு போயிருன்னு சொல்கிறாரு. என்னையா எங்களுக்கு பசிக்குதுயாங்கன்னு கேட்காத, உடனே துணைவியார்ட்ட சொல்லி அதையும் கொடுத்து விடு. அப்படி கொடுக்கும்போது கருவறையில் அந்த கொண்டு போன களி சிந்தி செதறி எல்லா இடமும் கிடக்கின்றது. இதை அறிந்த கண்டராதித்த சக்கரவர்த்தி மெய்சிலிர்த்து, தீட்சிதர்கள் எல்லோரும் மெய்சிலிர்த்து போனார்கள். அப்போது அவர் எங்கே, யார், அவரை கூட்டிட்டு வா கண்டராதித்தனை சொல்லி அசிரர் கூப்பிட்றாரு. சிவபெருமான் சொல்லி கண்டராதித்தர் மூலம் அவரை சேந்தனார் வர்றார். அப்போ தான் திரும்பி வர்றார். எங்கே களி சாப்பிட்டுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வீட்டில் அவர் வர்றார். அப்போ கோயிலுக்கு வரும்போது அவரை அவருக்கு எல்லா மரியாதையும் பண்ணுறாங்க. ஆனால் எந்த மரியாதையும் ஏற்றுக்கிறவில்லை. சாதாரண ஒரு குடிமகன் எப்படி கோவிலுக்கு சென்று வழிபாடுவோமோ அதே மாதிரி வழிபாடு பண்ணுகின்றார். கண்டராதித்தர் சக்கரவர்த்தி, செம்பியம்மான் தேவி, அவருடைய துணைவியார் எல்லாரும் சேர்ந்து திருக்கோவிலுக்கு வந்திருக்காங்க. அரங்கத்தில் பொன்னம்பலத்தில் அங்கே கூடியுள்ளார்கள். எப்படி இருக்கு அந்த இடம்? சொர்க்கபுரி என்றால் அங்கே தான் சொர்க்கபுரி. பொன்னம்பலம், கூத்த பெருமான், சக்கரவர்த்தி பெருமான், அங்கே நாயகன், சபாநாயகன் எல்லையிலே நின்று கொண்டிருக்கின்றார். தில்லையிலே, கருவறையிலே, சிதம்பரத்தில் எல்லையிலா மகத்துவமாக நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் யார் அங்கே சேந்தனாரை கூட்டிட்டு வர்றாங்க. அப்போதுதான் இவருடைய மகிமை எங்கே இருக்கார், இவர் எங்கன்னா ஒரு ஓரத்தில் ஒரு பில்லர், ஒரு மதுரை ஒரு கோயிலுக்கு உள்ள ஒரு தூண் பக்கத்தில் ஒளிஞ்சிருக்கார். சாதாரணமாக ஒரு வேஷ்டியை கட்டிகிட்டு இருக்கார் சேந்தனார். என்ன அடக்கம், என்ன அன்பு, என்ன இறை அருள்! இறைவனே அவருடைய வீட்டில் போய் சாப்பிட்ருக்காரு. அப்படிப்பட்டவர் எப்படி இருக்கணும்? இங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், எப்படி இருப்போம்? எனக்கு கடவுள் நேராக காட்சி கொடுத்துருக்காரா தெரியுமா, நான் தான் ஞானி, நான் தான் யோகி, நான் சொல்கிறதான் கேட்கணும். அங்கே அப்படி இல்லை. ஒரு மூலையில் போய் இருந்திருக்காரு சேந்தனார். அப்போ தான் எங்கே யார் அங்கே கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அப்புறம் கண்டாயத்தரை கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. கூப்பிட்டு வந்து அப்போ தான் என்ன இப்படின்னா யார் செஞ்சது, என்ன எம்பெருமானே, என்ன அடியார் பெருமக்கள் கேட்கும்போது தான் பாடுறாரு. என்ன பாடுறாரு? மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல்ல, பொன்னின்சை மண்டபத்திலே புகுந்து புவனியெல்லாம் விளங்க, அண்ணனடை மடவாள் உமைக்கோன் அடியே முக்கரில் பிறந்து பின்னை பிறவியறுக்க நிறிந்த பித்தனுக்கு பல்லாண்டு கூறுதுமே. மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல்ல, திருப்பல்லாண்டு எல்லாரும் பாடுறாங்க. தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், திரு இசைப்பா, எத்தனையோ பதிகங்கள்லாம் பாடுறோம். ஆனால் அவர் எப்படி பாடிருக்கார்? பல்லாண்டு பாடியிருக்கார். இது 5வது பதிகம். பஞ்சபுராணம்னு ஒன்று இருக்கின்றது. எது பாடுறோமோ இல்லையோ எம்பெருமானிடத்தில் பஞ்சபுராணம் பாடினால் போதும், நமது பூர்வ புண்ணியம் சேரும், தீவினை அகலும், நல்வினை சேரும். பஞ்சபுராணம்னா முதல்ல உள்ளது தேவாரம், 2 திருவாசகம், 3 பெரிய புராணம், 4 இசைப்பா, திரு இசைப்பா, 5
சுவாமி பாடினது, சேந்தனார் பாடினது. அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எதை வேணாலும் பாடலாம். பஞ்சபுராணத்தில், தேவாரத்தில் எந்த பதிகை வேணாலும் பாடலாம். திருவாசகத்தில் எந்த பதிகை வேணாலும் பாடலாம். பெரிய புராணத்தில் எந்த பதிகை வேணாலும் பாடலாம். அடியேனும் ஒரு சில தெரிந்ததை உங்களுக்கு பகிர்கின்றேன். தேவாரம்னு எடுத்துக்கிட்டாலே நமது சர்க்குருநாதன் ஞானசம்பந்த பெருமான் முதல் பாடலுக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. முதல் திருமுறையில் ஞானசம்பந்த பெருமானின் 3 திருமுறைகள், முதல் திருமுறையில் தோருடைய செவியின் விட ஏறிய ஒரு தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏருடைய மலரான் முனினால் பணிந்தேத்து அருள் செய்த வீருடைய பிரம்மாபுரம் மேவிய எம்மான் இவனன்றே. அதற்கு ஈடு இணை 3 திருமுறைகளும் கிடையாது. அடுத்தது திருவாசகம். திருவாசகம் அது எத்தனை தடவை சொன்னாலும், ஒரு வாசகத்துக்கு உருகாதார் திருவாசகத்துக்கு உருகார், எத்தனை தடவை சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பாடல், என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய பாடல். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதுனை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையே ஆய சிவப்பதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே. உலகமே அர்த்தநாரீஸ்வரர், உலகமே அம்மையப்பன் என்று முடிக்கிறார் சர்க்குருநாதன் மாணிக்கவாசக பெருமான். பெரிய புராணம் இறைவனே எடுத்து கொடுக்கிறாரு. உலகலாம் உணர்ந்தோதர் கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பஞ்சபுராணத்தில் 3. 4வது திரு இசைப்பா. ஒளி வளர் விளக்கே உலப்பில ஒன்றே உணர் சூழ் கடந்தத உணர்வே தெளிவலர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக தெளிவளர் தெய்வ கூத்தகம் தாயை தொண்டனேன் விளம்பு மாவிளம்பே தொண்டனேன் விளம்பு மாவிளம்பே. 5 பல்லாண்டு. அதுதான் இவர் பாடுறார் சேந்தனார். மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல. மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல்ல. பொன்னின்சை மண்டபத்திலே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைக்கோன் அடியேன் முக்கரில் பிறந்து பின்னை பிறவியறுக்க நெறிதந்த பித்தருக்கு பல்லாண்டு கூறுதுமே. இந்த பஞ்சபுராணத்தை பாடுவோம், நமது பல வினைகளை அறுப்போம். அந்த நாள் திருவாதிரை வந்த நாள், மார்கழி திருவாதிரைக்கு உகந்த நாள். இதை வைத்து மார்கழி திருவாதிரை கழிக்கின்றி நம் எல்லோரும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணி சிதம்பரத்தில் அன்று 7 அபிஷேகம் இல்லை, 16 அபிஷேகம் இல்லை, கணக்கற்றது 36ன்னு சொல்லுவோம். அபிஷேகத்தை பண்ணி நமக்கு அருள் கொடுக்கின்றார். அபிஷேகம் தேன், பால், தயிர், விபூதி, சந்தனம், திரவியப்பொடி, எல்லையெல்லாம் மகத்துவம். நீங்கள் எது கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, அடியார் பெருமக்கள் மார்கழி திருவாதிரை அன்னைக்கு திரவியப்பொடி கொடுங்கள். 108 திரவியப்பொடி மருந்து கடையில் இருக்கின்றது, வாங்கி அரைத்து திரவியப்பொடி கொடுங்கள். உங்களுடைய பூர்வ புண்ணியம் வலுப்பெறும், உங்களுடைய சந்ததி உயர்வாங்க, உங்களுடைய குழந்தைகள் படிக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நோக்க வரும், உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழில் நன்றாக அமையும். அதிலையும் முக்கியமாக உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த
நடராஜமூர்த்தியை நீங்கள் மனதார நினைத்து வழிபட்டால் நிச்சயமாக எல்லாமே கைகூடும். திரவிய பொடி மறந்துட வேண்டாம். இது திருவாதிரையில் இது ஒரு காரணம். மார்கழி திருவாதிரை கழிக்கின்றோம். இன்னொரு ஒரு காரணகர்த்தா இருக்கின்றது. மகாவிஷ்ணுனுடைய தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவை தாங்கி கொண்டிருப்பார். அப்போது மகாவிஷ்ணு சிரிப்பார். அவர் படுத்துக்கொண்டு கிழக்கையை தலை வைத்து மேற்கே கால் நீட்டி வடக்கே புறங்காட்டி தெற்கே முகங்காட்டி இருக்கும் திருமாலே என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு பெருமான், ரங்கநாத பெருமான், அவரை தாங்கிக்க ஆதிசேஷ பெருமான், ஆதிசேஷன் தாங்கி கொண்டிருப்பார். மகாவிஷ்ணு ஹகன் சிரிப்பார். அப்போ ஆதிசேஷன், சுவாமி என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்பார். ஒன்றும் இல்லை, என் மைத்துனர் ஆடுறாரு, அந்த சந்தோஷத்தை கண்டு நான் சிரிக்கிறேன் அப்படின்பார். சுவாமி நீங்கள் மட்டும் பார்க்கலாமா, நானும் பார்க்க வேண்டாமான்னு கேட்பார் ஆதிசேஷன். அப்போ சொல்லுவார், நீ பார்க்கணுமா, சரி அப்போ நீ போ, திருக்கானாட்டம்புலியூர் போ, அங்கே போய் நீ அவரை தவமேற்றி அவருக்கு வழிபாடுகளை செய்து கொண்டு வா. அந்த நேரம் வரும்போது உனக்கு காட்சி கொடுத்து நடனம் விடுவார் என்று அவர் உத்தரவு கொடுத்துருவார். உடனே ஆதிசேஷன் வருவார். இந்த நேரத்துங்களில் இந்த 5 புலியூர் சொன்னோம் பார்த்தீங்களா, வியாக்கர பாதர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த வியாக்கர பாதரும் இறைவனை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூக்களை கொய்து இறைவன் திருவடியில் சமர்ப்பித்து அந்த பூஜையை ஏன் செய்கிறாரு, நான் செய்கிறாரும் செஞ்சுட்டு இப்போ தான் அதுக்கு காரணம். அவரும் திருநடனத்தை, அந்த அகில நாயகனுடைய திருநடனத்தை காண்பதற்காகத்தான் அவரும் தவமேற்றி அங்கே பூஜை புனஸ்காரங்களை செய்து கொண்டிருக்கிறார். இருவரும் கானாட்டம்புலியூரில். பேரே திருக்கானாட்டம்புலியூர். அற்புதமான உயிர். காட்டுமன்னார் கோடிக்கு மிக அருகில். அதற்குரிய நேரம் வந்ததும், மார்கழி மாதம் பிறந்ததும், திருவாதிரை வந்ததும், அங்கே ஆடல் வல்லான் அந்த ஆட்டத்தை, அந்த நடனத்தை காண்பதற்காக இருவரும் சென்று இருப்பார்கள். அதற்காக ஈஸ்வரன் அவரை கூப்பிட்டு அவருக்கு அந்த திருநடனத்தை காண்பித்து அருளாசி கொடுப்பார்கள். அதுவும் அந்த திருவாதிரை என்று தான் நடந்தது. சிதம்பரம் பொற்சபை, திருவலங்காடு ரத்தின சபை, நம்பர் 3 மதுரை வெள்ளியும் சபை, நம்பர் 4 தாமிர சபை, திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை. இந்த 5 சபை மட்டுமல்ல, இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களிலும் மார்கழி திருவாதிரைக்கு அங்கே உள்ள நடராஜர்கள் இருக்கக்கூடிய சன்னதிக்கு அங்கே ஆகம விதிப்படி அங்கே அனைத்து பூஜைகளும், அனைத்து அபிஷேகங்களும், தீபாராதனைகளும் நடக்கும். அவங்க ஊரில் அவளுடைய ஊரிலிருந்து அவருடைய திருவடியை வணங்கி நமக்கு என்ன தேவை, இது சொன்னதெல்லாம் நமக்கு என்ன தேவை, என்னையா பலன், எனக்கு என்னையா பலன் கேட்பீங்கல்ல. இந்த பூஜையில் மார்கழி திருவாரில் கலந்து கொண்டவர்களுக்கு, அதை நினைப்பவர்களுக்கு, பராமல் நினைத்து கொண்டு பாராயணம் பண்ணுறவர்களுக்கு, எல்லா அடியார் பெருமக்களுக்கும் அவரவர்களுக்கு என்ன தேவையோ, என்ன தேவை, ஜீவனாம்சம், ஜீவகாரணம் என்னது, தொழில், அடுத்தது திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், தொழில், குடும்பம், ஒற்றுமை, எல்லாத்துக்கும் மனிதனுக்கு என்ன தேவை எத்தனையும் கொடுப்பதற்கு அவர் ரெடியாக இருக்கார். நம்ம போய் என்ன செய்யணும், உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருனார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காரான் மணிவிளக்கே என்று உணர்வு பூர்வமாக அந்த உள்ள அன்போடு அந்த மனதோடு அவனுடைய திருவடி தாமரையை வணங்கி வழிபடுவோமாக. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணாரமதை கடலை போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலமிலநாதனை போற்றி, தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி, வில்லியங்கிரி ஈசனை போற்றி, சதுரகிரேப்பன் சுந்தர மகாலிங்கமே போற்றி, 33 தேவர்கள் போற்றி, 48 அரிசிகள் போற்றி, அதல பதல சென்று செல்லக்கூடிய 7 லோகத்தில் உள்ள தேவர்கள் போற்றி,
ஓம் ஆஞ்சநேயர் போற்றி, ஓம் 18ஆம் படியினை போற்றி, ஓம் கற்பணசாமியை போற்றி, ஓம் ஏழுகுண்டலவள வெங்கட்ரமனை போற்றி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி போற்றி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி போற்றி, ஓம் ஆஞ்சநேய வித்மகே வாயுபுத்ராய தீமகே தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம், தில்லையம்பலம்.